சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. ஹைதராபாத் நிசாமின் கீழ் மிக பெரும் பதவியில் இருந்த மஹிபத் ராம் ஆங்கிலேயரால் நாடு கடத்தப்பட்ட பின்னர் அப்படி என்ன செய்தார் தாயே? அதுவும் அவர்கள் அச்சப்படும் விதத்தில். என்ன செய்தார்? பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னரும் மஹிபத் ராமுக்கு ஹைதராபாத் படையினர் மத்தியில் செல்வாக்கு இருக்கவே செய்தது. அவன் எது சொன்னாலும் கேட்க தயாராக இருந்தார்கள் படையினரில் ஒரு பிரிவினர். முகமது ரிசா கான் சிந்தி, நபியார் ஜங் ஆகியோர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மஹிபத் ராம் தலைமையை வேண்டி சாகருக்கு சென்றார்கள். திரும்பி வராவிட்டால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்தான் திவான். அது எதுவும் அவர்கள் காதில் விழவே இல்லை. இப்போது மஹிபத் ராமுக்கு இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் கிளர்ச்சி படையினரை வைத்துக் கொண்டு பராமரிப்பது பெரும் பிரச்சனையாகி போனது. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமே. நிசாமுக்கு வருவாய் அளித்து வரும் ஷோலாப்பூர் மீது ஒரு கண் வைத்தான் மஹிபத் ராம். அது ஏற்கனவே வரி நிலுவை வைத்திருந்தது. ஷோலாப்பூர் அரசின் அதிருப்தியாளனாக இருந்த இன்குபா நாயக்குடன் இணைந்து அதன் மீது போர் தொடுத்தான். ஷோலாப்பூர் மன்னன் பிட்நாயக்கை தோற்கடித்து அவனை சிறைப்பிடித்தான் மஹிபத் ராம். அதன் திவானாக இன்குபா நாயக் நியமிக்கப்பட்டான். பதிலுக்கு இன்குபா நாயக் இந்த படையினருக்கு சம்பளம் கொடுத்தான். ஷோலாப்பூரில் இருந்து நிசாமுக்கு செலுத்த வேண்டிய வரியையும் செலுத்துவதாக உறுதி கொடுத்தான். ஷோலாப்பூரில் நடந்த சம்பவங்கள் பிரிட்டிஷாருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. மீர் ஆலம் மூலம் நிசாமின் படையுடன் ஒரு துணைப்படையை பிரிட்டிஷ் அதிகாரி கார்டன் தலைமையில் அங்கே அனுப்பினார்கள். கார்டன் கொண்டு வந்திருந்த நிபந்தனைகள் இவைதாம். ராஜா மஹிபத் ராமுக்கு மாதாந்திர உதவித்தொகை 2600 ரூபாய் தரப்படும். தன்னுடன் 500 பேர் கொண்ட படையை வைத்துக் கொள்ளலாம். மற்றவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். இதற்கு 4500 ரூபாய் இதரப்படி வழங்கப்படும். ரிசா கான், நபியார் ஜங், இன்குபா நாயக் அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும். ஷோலாப்பூர் மன்னரை விடுவித்து அது தனியாக செயல்பட விட வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் பிரிட்டிஷ் அதிகாரி பால்மர் மஹிபத் ராமை அணுகினார். அதே நேரம் ரிசா கான், இன்குபா நாயக் ஆகியோர் மராட்டிய தலைவர்களின் ஆதரவை நாடி அங்கே சென்றார்கள். மஹிபத் ராம் பிரிட்டிஷ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் முடிவில் ஷோலாப்பூர் மன்னனையும் அவனது பரிவாரங்களையும் விடுவித்தான். மஹிபத் ராம் தன் தரப்பு படை கூடும் வரை காத்திருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி அந்த நேரம் மராட்டிய தலைவர்களின் படை உதவி கிடைக்கவில்லை. மராட்டியத்தில் இருந்து திரும்பிய உடனேயே பிரிட்டிஷ் அதிகாரி கார்டனிடம் சரணடைந்தான் இன்குபா. ஆனால் மற்ற கிளர்ச்சியாளர்கள் ஒரு போருக்கான தொடக்க வேலைகளில் இறங்கினார்கள். 1808 பிப்ரவரி 10 தன் படைப்பிரிவு அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்தை நடத்தினான் மஹிபத் ராம். அவர்கள் அனைவரும் கூட்டாக ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். தங்கள் உடலில் உயிர் இருக்கும் வரை கூட்டாளியின் உயிரை காப்பது என்று சத்தியம் செய்தார்கள். கலகம் தொடங்கியது. நிசாமின் படை கடும் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த குழப்பத்தில் நிசாமின் குதிரைப்படை முழுவதும் பின்வாங்கியது. நிசாமின் படை வீரர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள். பிரிட்டிஷ் தளபதிகள் பலர் கொல்லப்பட்டார்கள். ஏராளமான பிரிட்டிஷ் வீரர்கள் காயமடைந்தார்கள். தான் கொண்டு வந்திருந்த பெரும் படை காணாமல் போன நிலையில் கலக்கத்துடன் தலைகவிழ்ந்து மஹிபத் ராமுடன் சமாதானம் பேச வந்தான் கார்டன். ஆனால் ஒரு வாள் அவன் கழுத்தை சீவிச் சென்றது.
காட்டன் கொல்லப்பட்ட செய்தி கிழக்கிந்திய கம்பெனியாரை பெரும் குழப்பத்திலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.